வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஹெல்தியான ராகி மாவு பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி மாவு பர்பி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பர்பி செய்யற டைமும் ரொம்ப குறைவான டைம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். கடாயில ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அந்த ராகி மாவை இந்த கடாயில சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நான் வறுக்காத ரவை தான். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரவையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த ராகி மாவோட சேர்த்து இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வறுத்ததுமே நம்ம இதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுல நீங்க கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறமா நெய் விட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வறுக்க ஆரம்பிக்கலாம். கேவர் மாவு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கேழ்வரகு மாவும் ரவையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் ஒரு 4 நிமிஷம் போல வறுத்து விட்டுருக்கேன். நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ வறுத்த மாவு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதே கடாயில் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை. நம்ம எந்த கப்பால் கேழ்வரகு மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 1/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இது இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதை நம்ம 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி வச்சது எதுக்காகன்னா இந்த மாதிரி மாவு இந்த தண்ணியிலே வேகணும். அதுக்காக தான். நல்லா கட்டி இல்லாமல் அடுப்பை லோவில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கட்டி வெல்லம் கூட நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒயிட் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நம்ம கேழ்வரகு மாவில் செய்கிறதுனால இந்த மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதை நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு பார்த்தீங்கன்னா மீடியமான அளவு தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு மாவு வறுத்து எடுத்தோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுவே போதுமான அளவாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுக்கலாம். நல்லா ரெடியானதுமே இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த அளவுக்கு வந்ததுமே கரெக்டாக இருக்கும் பர்பி பதம்.
இப்போ இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா கலந்து விடலாம். இதை இப்போ நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஷைனிங் இருக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வந்து வெளியில் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் போட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேழ்வரகு மாவு பர்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்பி வாயில் வச்சதுமே கரையும், சாஃப்டா இருக்கும். அந்த பர்பி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.